என் ஆண்டவருக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தேவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஹோலி, பரிசுத்தம், 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 பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது. அது என்ன பேருனா பரிசுத்தமுள்ள கர்த்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் பரிசுத்தமானவர், என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேங்க் யூ ஜீசஸ். எஸ் எஸ் ஓல், தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, எல்லாரும் கவனிச்சிட்டீங்கல்ல? எல்லாரும் கவனிச்சு. நீங்க வேற ஒண்ணுமே எதுவுமே வேண்டாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் ஒரு என்னை குறித்து சொல்றதுக்காக அல்ல. எதுவுமே இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லாம தான் வந்தேன் நான். யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வரும்போது பரோட்டாவை சாப்பிட்டு திருப்பி காசு கொடுக்க முடியாம அவமானப்பட்டு வெட்கப்பட்டு பாத்திரங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கப்பட்டவன் தான் நான். ஆனா எனக்கு எதுவுமே இல்லாம கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு ஒரே காரணம், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக மணலை அப்படியே அள்ளி போட்டு வெறும் தரையில போட்டு முழங்கால நின்று, ஒண்ணு என்ன பரிசுத்தமா வைங்க, இல்லைன்னா என்னை எடுத்துருங்க ஆண்டவரை, எனக்கு கத்தியிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னால ஜெயிக்க முடியல, என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல. நான் பரிசுத்தமா